ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எப்படி இருக்கீங்க? முந்தா நேற்று பாலக்காய் வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். 2 நாள் கழித்து செய்யலான்னு. பாதி ரொம்ப ஆகிட்டு கொஞ்சம் கிடைக்கிற வரைக்கும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். கீரை ஐட்டமே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு 2 நாள் நம்ம கவனிக்கலன்னா ரொம்ப வருது. பணம் கொடுத்து வாங்கி இப்படி பொருள் ரொம்பாவதுன்னு நினைக்கும் கஷ்டமாக இருக்குது. டைம் கிடைக்கல, கொஞ்சம் உடலும் சரியில்லைனால இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சரி, இருந்தாலும் கிடைக்கிற வரைக்கும் நம்ம செஞ்சிடலாம். இப்படி கொஞ்சம் க்ளீன் பண்ணி குக்கரில் போட்டு வச்சுட்டேன். கழுவி வைக்கலாம். மல்லிக்கீரையும் அப்படி தான் ஆகிட்டு பாருங்கள். இந்த பக்கம் ஃபுல்லாகவே இப்படி அழுவிட்டு இங்கே இருக்குது. இதையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் சோயா வெந்நீர் வச்சு ஊற வச்சு உப்பு போட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். இது 2 வச்சு தான் ஏதாவது நம்ம லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு கட்டு கீரையில் 4-5 இலை தான் கிடச்ச மாதிரி கிடச்சிருக்கு. அவ்வளோ ரொம்ப ஆகிட்டு. சிறுபருப்பு, பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், தால் பழகம் கூட வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கீரையும் இப்போ போட்டுடலாம். இது இப்போ ஒரு நேரத்துக்கும் பத்தாது போல். கீரை ரொம்ப குறைவாக இருக்குது. சரி போதும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக புளி. நீங்கள் அடிக்கடி எல்லோரும் என்கிட்ட சொல்கிறது ஒன்றே தான், நைட்டில் கீரை சாப்பிடாதீங்க. அதனால் எனக்கு காலையிலே சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கீரை இப்போ சாப்பாடு கொஞ்சம் அரிசியும் கழுவிடலாம். நான் போனால் காய வச்சு வைக்க மாட்டேன். அப்படியே கழுவி அப்படியே வச்சுருவேன். உங்களுக்கு சாப்பாடில் உப்பு போடுற பழக்கம் இருக்கா? சிலவங்க போடுறது இல்லை. நல்லா கிண்டிடலாம். 10லேருந்து 15 சாப்பாடு ஊற்ற நல்லா வெந்துடும். நான் வடித்த சாப்பாடு தான் எப்போவுமே செய்வேன். குக்கரில் சாப்பாடு வைக்க மாட்டேன். வெந்நீரில் போட்டாலும் சோயா நல்லா ஊறிட்டு, அது சோயா ஃப்ரை பண்ணுறதுக்கு பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயம், கடுகு, ஜீரகம் நல்லா பொரிஞ்சிட்டு, பூண்டு, தக்காளி, சோயாவுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சு அதனால் இதை குறைய உப்பு. இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ மல்லித்தூள், பிஞ்சு மிளகாத்தூள், பிஞ்சு மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக பெப்பர் மசாலா நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொட்டிடலாம். எதுக்கு இதில் போடுறேன்னா, இந்த சோயா இன்னும் டேஸ்ட் வரும். உடச்சி ஊற்றி நல்லா போய் இதை ரோஸ்ட் பண்ணணும். கேஸை ஸ்லோவில் வச்சுட்டே ரோஸ்ட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக வரும், க்ரன்ச்சியாக வரும். இப்போ நம்ம சோயா ஃப்ரை ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். நேற்று ஃப்ரிட்ஜில் மாவு வச்சுருந்தேன். கொஞ்சம் ஹை டெம்பரேச்சர் ஆகிப்போச்சு. தோசை மாவுலாம் கல் மாதிரி ஆகிட்டு அந்தளவுக்கு குளிர் அடிக்கும். ஃப்ரிட்ஜோட டெம்பரேச்சரும் கூடி போச்சு. இப்போ இந்த மாவை லேசாக அப்படி உடச்சி ஊற்றி ஒரு தோசை ஊற்றி பார்ப்போம். வருதானு கட்டி முட்டியுமா இல்லையா ஊற்றும் என்ன அதாவதுன்னு பார்ப்போம். அவ்வளோ கல்லில் ஊற்றினோடனே மாவு தண்ணியாகிட்டு சூப்பரான தோசை ரெடி. ஆல்மோஸ்ட் நம்ம வச்ச சாப்பாடும் ரெடி ஆகிட்டு வடிச்சிடலாம். சாப்பாடும் சூப்பராக வடித்தாச்சு. இன்றைக்கி முதல் சாப்பாடு நம்ம சூரிய பகவானுக்கு வறுத்த சேவியவில் கொஞ்சோண்டு லெமன் பிடிச்சா ரொம்ப டேஸ்ட்டாக வரும் சாப்பிட. சாப்பாடு வச்சு நம்ம காக்காவும் வந்துட்டார். லெமனை ஊற்றிட்டு ஒரு கிண்டி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கட்டும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம காக்காக்கு. நம்ம தால் பழகம் இப்போ சூப்பராக அவருக்கு நல்லா இப்போ தாளிச்சிடலாம். கடுகு, ஜீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, காயப்பொடி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் காயப்பொடி இல்லை. என்னோட கிச்சன் வேலை முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள்.